ரேலி ஒன்று நடந்துச்சு எல்லா ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்கள் ஆன்டி இமிகிரேஷன் ரேலின்னு சொல்லிட்டு அந்த ரேலிக்கு போகும்போது எங்களோட மகளோட ஒரு கூட படிச்ச ஒரு பெண், ஒரு 20 வயசு ஒரு பெண் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜை போடுறான். எங்கன்னு கேட்டா, நீங்க கிளம்பும் போது இந்த ரேலிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கிளம்பும் போது வீட்டுல இருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போனவங்க அங்க ரயில்வே ஸ்டேஷனை யாரு சுத்தம் பண்றான்னு பாருங்க, டாய்லெட் மது கொண்டு. அதுக்கப்புறம் நீங்க சிந்திக்க வேண்டிய ஆமா, உங்களுக்கு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினை யாரு ஓட்டிட்டு வரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெயினை பயன்படுத்துற ஒரு பயணிகள் யாரெல்லாம்னு உங்க கம்பார்ட்மெண்ட்ல பாருங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கவங்க ஒரு டீ கடைக்கு போய் ஒரு தேநீர் குடிங்க, அந்த தேநீர் யார் உங்களுக்கு போட்டு தரான்னு பாருங்க. அங்க கடை வச்சிருக்கிறவங்க பசி வரும், நீங்க போய் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, அந்த கடை யாரு நடத்துறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பொது அறிவும் சுய அறிவும் இருந்தா நீங்க அந்த ரேலிக்கு போங்க அப்படின்றது அவங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ், அவங்களுடைய கருத்து. ஆமா, 20 வயசு சிந்திக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா அந்த சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். அது முக்கியமா இந்த பாராளுமன்றத்துல நம்மளை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அனுப்பப்பட்ட பிரதிநிதிகளுக்கு நிச்சயமா வேணும். அப்படி இல்லைன்னா அந்த பொறுப்புக்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.